பிரதமர் மோடிக்காகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததாக டிடிவி தினகரன் பேட்டி. பழனிசாமியை ஏற்கவே முடியாது என்றும் திட்டவட்டம். நயினார் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுகிறார் என டிடிவி தினகரன் விமர்சனம். பழனிசாமிதான் முதல்வர் என்று அமித்ஷா கூறவில்லை என்றும் விளக்கம். விஜயுடன் சென்றால் என்ன தவறு என டிடிவி தினகரன் கேள்வி. விஜய் மீது பொறாமை தேவையில்லை என்றும் பதில். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அமமுக வெளியேற தாம் காரணமில்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். டிடிவி தினகரன் குற்றச்சாட்டுக்கு நயினார் மறுப்பு. செங்கோட்டையனின் ஆதரவாளர் சத்யபாமாவின் கட்சி பதவி பறிப்பு. அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கம். அதிமுக பதவிகளிலிருந்து விலகும் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் ராஜினாமா செய்வதாக 1000க்கும் அதிகமானோர் தலைமைக்கு கடிதம். செங்கோட்டையனை உறுதியாக சந்திக்க உள்ளதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. 10 நாட்கள் அவகாசம் முடிந்த பிறகு செங்கோட்டையன் அனைவரையும் அழைத்து பேசுவார் என எதிர்பார்ப்பதாகவும் பதில். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள். ஒன்றிணைவோம், வெற்றி பெறுவோம் என வாசகம். சசிகலாவுடன் சிங்காநல்லூர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி சந்திப்பு. நல்லதே நடக்கும் என சசிகலா கூறியதாக தகவல். திறந்த உட்கட்டமைப்பு, திறமையான இளைஞர்கள், அமைதியான சூழலால் தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவிகின்றன. வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஒவ்வொருவரும் தமிழகத்தின் தூதர்கள்தான் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். உட்கட்டமைப்பு, திறமையான இளைஞர்கள், அமைதியான சூழல், இதனால தான் தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவியுது. தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிற நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டோட அன்அபிஷியல் அம்பாசிடர்ஸ். கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையால் ஹொசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 41 அடியை எட்டியது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட நபர் மீட்பு. ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக மீட்ட ராணுவ வீரர்கள். வட மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும். குஜராத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை மையம். மழை, வெள்ளம், நிலச்சரிவால் தடுமாறும் வட இந்திய மாநிலங்கள். ஜம்மு காஷ்மீர், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் மீட்புப் பணிகளில் களமிறங்கியது இந்திய விமானப்படை.
விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம். மும்பையில் பிள்ளையார் சிலை வழியனுப்பும் ஊர்வலம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம். வரும் 9ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரை 14 நிமிட இடைவெளியில் ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு. விடுமுறை தினத்தையொட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தனர். நிதியாண்டில் வெளியிடப்பட்ட தங்க பத்திரங்கள் மூலம் 107% லாபம். அள்ளிக் கொடுக்கும் தங்க பத்திரங்களால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி. என்ன சாப்பிடுகிறோம் என்பதைப் போல எப்படி சாப்பிடுகிறோம் என்பதும் முக்கியம். தீவிர டயட் முறைகள் ஆபத்தானவை என்றும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் எச்சரிக்கை. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா தொற்றுக்கு மேலும் ஒருவர் உயிரிழப்பு. மாசடைந்த நீர்நிலைகளில் குளிக்க வேண்டாம் என எச்சரிக்கை. ஆப்கன் நிலநடுக்கத்தில் சிக்கிய பெண்களை மீட்காமலேயே கைவிடும் அபாயம். பெண்களை தொட தலிபான்கள் தடை விதித்துள்ளதால் மோசமாகும் சூழல். பிரிட்டன் அமைச்சரவையில் வரலாற்று மாற்றம். உள்துறை, வெளியுறவுத்துறை, நிதித்துறை அமைச்சர்களாக பெண்கள் நியமனம். கேரளாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு மல்லிகை பூவுடன் பயணித்த நடிகை நவ்யா நாயருக்கு 1.25 லட்சம் ரூபாய் அபராதம். விதிகளை மீறி பூவை எடுத்துச் சென்றதால் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் நடவடிக்கை. நாய் கடிச்சதுமா ரொம்ப அவஸ்தப்பட்டேன். 6 மாசமா வேலைக்கே போகல. நான் கட்சியத்திலேயே வர ஊசி போட்டாங்க. வேற உயிர் போற மாரி இருந்தது எனக்கு. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே மனிதரை தவிர வேற எந்த உயிரினங்களும் வாழ முடியாது அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நோக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். டெலிவரி செய்யக்கூடியவங்களால இரவு நேரங்களில் பைக்கில் போக முடியல. இவங்களாம் ரொம்ப சாமானியமான மனிதர்கள். இவங்க வாழ்வாதாரமே உங்களுடைய வேலையை நம்பி இருக்கு. பழைய காலத்து போட்டோல வீட்டுல எப்படி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு மாடு நிக்குமோ அந்த போட்டோல ஒரு நாயும் உட்காந்துட்டு இருக்கும் பக்கத்துல. சார் போட்டோல வந்து பெட்டு நான் இன்னைக்கு தான் சார், நீங்களும் நானும் பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவர்கள் கருணை இல்லாம காட்டிக்கிறாங்க. நாய்க்கு சோறு போடுறோம், நாய்க்கு நாங்களே கடத்துரை பண்றோம். அது யார் பண்ண வேண்டிய விஷயம்? கார்ப்பரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் சார். நீங்க எதுக்கு பண்றீங்க? கார்ப்பரேஷன் பிகினிங்க பண்ண முடியும். இங்க வந்து கேக்குறீங்க. நீங்க ஒரு அங்க போய் பிகினிங்க கேட்க வேண்டியதானே. ஒரு குரங்கு குட்டியை வீட்டுக்கு கடத்த முடியுமா? நீ கார்ப்பரேஷன் வந்து குரங்கு குட்டியை வீட்டுக்கு கடத்த முடியுமா? ஃபாரஸ்ட்காரன் உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறோம். நாய் குட்டியை கொண்டாந்து வெச்சு நீங்க தான் பெருக்கி விட்டாரு. யாரு சொன்னா? நான் இங்க தான் இருக்கணும் யாரு சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நாய் என்ன நாயோட கூண்டு வாழ சொல்றீங்க. எதுக்கு நான் கூடி வாழணும் சார்? நாயை எப்படி பராமரிக்கிறது, அதனால என்ன ஆபத்து, என்ன பிரச்சனை தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாரையாவது காட்டுங்க நாயை கொல்லணும்னு சொன்ன முதல் மனுஷன். ஆமா சார், சட்டத்துல இடம் இருக்கு சார். சட்டத்துல இடம் இருக்கு.